ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். தினமும் இட்லி தோசை செஞ்சு அழுத்து போச்சுன்னா டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஹெல்த்தியான காலை மாலை உணவாக செஞ்சு தரலாங்க. எண்ணெய் நெய்லாம் சேர்க்காமல் இது மாதிரி ஒரு முறை மாலை நேர உணவாக செஞ்சு கொடுங்க. விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு உளுந்து, முழு உளுந்து தாங்க சேர்த்துருக்கேன். 200 கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு முறை தேய்ச்சி அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி அலசின பிறகு இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கங்க. அதில் இருக்க தண்ணிலாம் நல்லா ஒட்ட வடியிட்டு ஊற வச்சிடக்கூடாது, உடனேவே வடிய விட்டுடுங்க. அதில் இருக்க தண்ணி வடிஞ்சதும் அதை அப்படியே வானலில் மாற்றி வறுத்துக்கங்க. அதில் இருக்க ஈரெல்லாம் உறிஞ்சி நல்லா வறுபட்டு வாசம் வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துக்கங்க. அப்படியே வறுபடட்டும். இப்போ திரும்பவும் ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி, எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு முறை அலசிட்டு இதையும் வடிகட்டியில் வடிகட்டிக்கங்க. ஊற வச்சிடக்கூடாது. நம்ம நல்லா அரிசி உளுந்தையும் நல்லா அலசிட்டு தான் செய்கிறோம். அதனால் அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே வடிஞ்சிடும். இது அப்படியே வடிகட்டியில் வடிஞ்சு வரட்டும். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டிருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு உளுந்தை வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு சுவையும் மனமும் கூடுதலாக இருக்கும். உளுந்து நல்லா வறுபடாட்டி பசுரடிக்கும். அதனால் இது மாதிரி கலர் மாறி நல்ல வாசம் வரணும். அந்த அளவுக்கு உளுந்தை வறுத்துக்கங்க. இப்போ நல்லாவே வறுபட்டுருது. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே வானலில் அலசி வடிய வச்ச அரிசியை சேர்த்து வறுத்துக்கங்க. ஒன்று போல் அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம ரெண்டையுமே அலசிட்டு ஒன்றாவே சேர்த்து வறுபடலாம். ஆனால் உளுந்து வறுபட டைம் எடுக்கும். அதனால் தனித்தனியாக இது மாதிரி வறுத்து எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கங்க. இப்போ பாருங்கள், அரிசி எல்லாமே பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பொரிஞ்சு நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. இப்போ இதையும் எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச உளுந்தோடு சேர்த்து ஆற விட்டுடுங்க. அரிசி வறுபடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. சட்டுனே அரிசி வறுபட்டு பொரிஞ்சிடும். இது அப்படியே நல்லா ஆறட்டும். ரெண்டுமே நல்லா ஆறின பிறகு அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட 3 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. கூடவே சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கங்க. சுக்கு சேர்க்கறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும், வாயுத்தன்மையும் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் ரவை பதத்துக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்சி எடுத்த மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். சேர்த்து மாவோடு நல்லா கலந்துட்டு இதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணீர், சுடு தண்ணீர் இல்லைங்க, நார்மலான தண்ணி தான் ஊற்றியிருக்கேன். 1 கப் உளுந்து எடுத்தோம் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கலந்திங்கன்னா நல்ல புட்டு மாவு பதத்துக்கு வரும். பாருங்கள், உளுந்து எந்த அளவுக்கு வறுத்தமோ அந்த அளவுக்கு குழகுழப்பு தன்மை இல்லாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி நல்லா உதிரியாக வந்திருக்கணும். மாவை இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்த பிறகு இதோட துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்து மாவோட நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. கலந்துட்டு இதை அப்படியே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் துணியை விரித்து அதில் மாற்றி கூட வேக விட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்ததுமே எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் குழி கரண்டி எடுத்திருக்கேன். குழம்பு கரண்டி தாங்க எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிற குழி கரண்டியாக எடுத்துக்கங்க. அதில் மாவு எல்லாத்தையும் வச்சு அழுத்தி எடுத்துக்கங்க. இது மாதிரி நல்லா அழுத்தி ஃபில் பண்ணி எடுத்துக்கங்க. இதை அப்படியே நீங்கள் இட்லி குழியில் தட்டினீங்கன்னா ஈஸியாக வரும். பாருங்கள், கைகளில் தட்டி ஈஸியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இட்லி பிளேட்லேயும் மாவை ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இன்னொரு பிளேட்டை மேலே அப்படியே வச்சுடுங்க. அதில் நான் கரண்டிலேருந்து எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்துடும், அதிக டைம் எடுக்காது. நீங்கள் கரண்டியில் மாவை ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா போதும். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நம்ம தேங்காயெலாம் சேர்த்ததுனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது மாதிரி 2-3 பிளேட் இருந்தால் கூட நீங்கள் இது மாதிரி கரண்டியில் ஃபில் பண்ணி கரண்டி புட்டாக செஞ்சு கொடுக்கலாம். பார்க்கவும் நல்லாயிருக்கும்,
எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் சரியாக ஆன பிறகு திறக்கிறேன். வெந்ததுமே நல்ல மணமாக இருக்குது. இது மாதிரி இட்லி கரண்டியால் எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும். இதை அப்படியே சுட சுட பிளேட்டில் மாற்றி தேங்காய் பால் ஊற்றியும் பரிமாறலாம். இது மேலே கொஞ்சமாக நாட்டு சக்கரை தூவியும் பரிமாறலாம். சூப்பராக அருமையாக இருக்கும். வாரம் 2 முறை காலை உணவாகவும் மாலை உணவாகவும் இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியை வளரும் ஆண் பெண் குழந்தைங்களுக்கு 2 பேருக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்ப எனர்ஜியோடும் ஹெல்த்தியோடு வளருவாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.